பொதுத்துறை வங்கிகளில் அந்நிய முதலீட்டு வரம்பை 20%-இலிருந்து 49% வரை உயர்த்த திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. காரணம் என்ன? விரிவாக பார்க்கலாம். இந்திய பொதுத்துறை வங்கிகளில் அந்நிய முதலீட்டுக்கான வரம்பு 20% இருந்து வருகிறது. தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் மற்றும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா போன்ற பொதுத்துறை வங்கிகளில் வெளிநாட்டு முதலீடுகள் இந்த வரம்பிற்கு உட்பட்டவை. தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் மற்றும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா உட்பட அதன் துணை வங்கிகளுக்கும் இந்த 20% வரம்பு பொருந்தும். இந்நிலையில்தான் தற்போது இந்திய பொதுத்துறை வங்கிகளில் அந்நிய முதலீட்டு வரம்பை தற்போதுள்ள 20%-இலிருந்து 49% உயர்த்த இந்திய அரசு திட்டமிட்டு வருவதாக கொள்கை முடிவுகளில் நேரடியாக தொடர்புடைய வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இந்தியா தனது பொதுத்துறை வங்கிகளுக்கான வெளிநாட்டு முதலீட்டு வரம்பை உயர்த்துவதன் மூலம் அதிக மூலதனத்தை ஈர்க்க இலக்கு நிர்ணயித்துள்ளது. இந்த ஒழுங்குமுறைகளை தனியார் வங்கிகளுக்கான விதிகளுடன் சீரமைக்க முயல்வதாகவும் கூறப்படுகிறது. தனியார் வங்கிகளில் அந்நிய முதலீடு 74% வரை அனுமதிக்கப்படுகிறது. இந்தியா மொத்தம் 12 அரசுக்கு சொந்தமான வங்கிகளை கொண்டுள்ளது. இவற்றின் மொத்த சொத்து மதிப்பு மார்ச் மாத நிலவரப்படி ரூபாய் 171 லட்சம் கோடியாகும். இது இந்தியாவின் ஒட்டுமொத்த வங்கித் துறையில் 55% தற்போதைய வெளிநாட்டு முதலீடு கனரா வங்கியில் சுமார் 12%, யூகே வங்கியில் கிட்டத்தட்ட 0% உள்ளது. அரசு தனது குறைந்தபட்ச பங்குதாரர் உரிமையை 51% தக்க வைத்துக் கொள்ள திட்டமிட்டுள்ளது. கடந்த சில மாதங்களாகவே இந்திய நிதியமைச்சகம் இந்த விவகாரம் குறித்து இந்திய ரிசர்வ் வங்கியுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன. இருப்பினும் இறுதி முடிவுக்கும் மற்றும் தன்னிச்சையான கட்டுப்பாட்டை தவிர்ப்பதற்காக ஒரு தனிப்பட்ட பங்குதாரருக்கான, அதாவது வாக்களிக்கும் உரிமையின் வரம்பு 10%-ஆகவே நீடிக்கும் என்றும் தகவல் வட்டாரங்கள் கூறுகின்றன. கடந்த 3 நிதியாண்டுகளில் இந்தியா சராசரியாக 8% பொருளாதார வளர்ச்சி பதிவு செய்துள்ளதால் கடன் தேவை அதிகரித்து நாட்டின் வங்கிகள் மீதான வெளிநாட்டு ஆர்வம் உயர்ந்து வருகிறது. இதுபோன்ற சூழலில் இந்த அந்நிய முதலீட்டு வரம்பு உயர்வு குறித்த திட்டம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது.